களவாடினதினாலே என் மகளை அவன் களவெடுத்திருக்கிறான். விடுவனாக்கும் இன்னும் 8 நாள் வாரத்திலே அவனை பிடித்து சிமிழில் அடைச்சி அசம்பாத்து தாக்கலனா மந்திரவாதி நான் இல்லம்மா, அப்பா நான் இல்ல போ என்பதாகவே சபதம் வைத்தான் பாரு. இதை கண்டான் முன்பிடத்திலே வந்து கொண்டு வாயாண்டி ஏறிட்டு பார்க்கிறான். ஏன் முறையா என்னையா பிடிக்க சபதம் வைக்க சொல்லுது. இப்பொழுது பா என்பனாது என் மகளை ஏறிட்டு பார்த்தான். சுடலை ரிஷி கர்ப்பராத்தங்காறு வடிபோடு தாளையை காத்தடித்து தாளை பூத்தது போல் 7 அறையிலே இறங்கினார். 7 மாற சுவரானார். இருக்கிற வேளை சுடலையை பிடிப்பதற்கு சபதம் வைச்சிருக்கிறான். உரையம் வச்சிருக்கான். அந்த உரையம் குடும்பத்தை கருவருக்கு சுடலை சபதம் வச்சிருக்கான். இதுக்கு இடையில என்ன நடக்கிறது? வெற்றிக்கு அறிகுறியா? இந்த நாட்டிலே என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஏழே வண்டிக்கு பணத்தை வாங்கினான். கட்டி திரட்டி இருந்தான். பல பணியர்கள் எல்லாம் வருகிறார். காக்காட்சி மலையினாய் ஓடி ஓடி விளவடித்தான். மரமடிச்சு பாத்தி கட்டி உயர்ந்த ரகமான பயிர்கள் எல்லாம் என்ன பயிர் வச்சான்? காக்காட்சி மலையில கண்ணாடி சோலையிலே பயிர்கள் எல்லாம் விதைக்கிறார். மஞ்சள், இஞ்சி, மிளகு, மாயக்காய், சாரிக்காய், ஏலங்களை விதைச்சான். இஞ்சிகளை மதிச்சு வச்சான். அடிகிழங்கு, பிடிகிழங்கு, ஆனவள்ளி கிழங்கு, சேனைகளோடு சிறுகிழங்கு இல்லையா செழிப்பா வைக்கிறான். நல்ல பழம், கொய்யா, நாரத்தை, எலுமிச்சை, ஆப்பிளோட திராட்சை அழகா வைக்கிறார்கள். அது மட்டுமையா காடக்கண்ணி, கருந்தனை, கோடகாப்பம், குதிரைவேதி, குணவுடனே பயிர்கள் செய்தார்கள். வாங்கரும்பு, பூங்கரும்பு, மலவாழை, குலவாழை, நற்கதறி, பூலாஞ்சுண்டு, ஏத்தவாழை, இலகதறி, அழகா உயர்ந்த ரகமான பயிர் எல்லா பயிரும் விதைச்சான். இவனுக்கு வினை சூழ்ந்த நேரத்திலே தினைய விதைக்கிறான்.
வினை பிடிக்கணும். ஆமா தினை விதித்தான் பார். வினைய விதித்தான வினைய இருப்பான், வினைய விரிச்சவன் தனியத்தான இருப்பான். அதனால் வினைய விரிச்சான். சரி எல்லாத்துக்கும் இளைய தம்பி இருக்காம இல்லையா ஈனமுத்து, அந்த அறுவை வெள்ளவந்து மகன் ஈனமுத்து. அவன் அழைத்தான் தம்பி. அவனை கிட்டலை தப்பா ஈனமுத்து மலங்காவல நீ காத்திருக்கணும்டா. பயிர்களை காத்திரு. இந்த மலங்காவு அம்மா இந்த மாதிரி பொழிஞ்ச இடம். அம்மா பெருக்கள் காரகத்தில் உண்டான வனமிருகங்கள் எல்லாம் சார சாரையா வரும், கூட்ட கூட்டமா வரும். கரடி வரும், புலி வரும், சிறுத்தை வரும், எல்லாத்துக்கும் மேலாக காட்டான வரும். வரும்டா. வரனில இருந்து இந்த மலம் பயிர்களை நீ காத்திருக்கணும். அவன் பாதுகாத்து தூக்கிறாத. என்மனாக தம்பிக்கு பொண்ணையும் கொடுத்து 8 பரணையும் கட்டி கொடுத்து கட்டி தம்பி காவலா இருக்கு. காவல் கட்டுமா இருக்க பைத்து அப்படி காவலா இருக்க நேரம் என்ன நடக்கிறதப்பா? என்ன நடக்கிறது? விரட்டாரி வாரம் விரமடப்பட்டான், காட்சிய வாரம் எதிர்மலம் பிடிக்கிறாள். மலையில் எட்டுகிற பொம்பயிர்னா ரொம்ப செழிப்பா ஓங்கி வளர்ந்து நிற்கி இல்லையா? அதனால அழிய போற பயிரு அகங்காரமா வளரும், அது மாதிரி வளர்ந்து நிற்கி. இது பாலையில் இட்டு இருக்கிற பொம்பயிர் ஆடை யாருக்கு வீசு தெரியுமா? யாருக்கு அடிக்கு வீசுது? அந்த ஆடிச்சங்கலில் ஒரு அம்மை முகமதி வாசல் காத்திருக்காங்க அல்லவா? ஈசன் மகனாகிய ஆண்டவர் மாயில் சுடலை காத்திருக்கிறான். சுடலைக்கு அடிக்கிறது அவனுக்கு தட்டின. ஆகா காக்காட்சி மலை கண்ணடியாஞ்சோலையில பயிர் செஞ்சிருக்கீடா? நினைக்கல. நம்ம அம்மா பகவதிக்கு சொந்தமான இடம். இந்த இடம் இல்லவா? நம்ம காவல் நம்மளுக்கு ஒரு தீபம் கூட காட்டலையே, ஒரு சூடா கூட பத்திக்கலையே. அதனால இந்த பயிரை விளைய வச்சு இவனை வாழ விடப்படாது, வாழவே விடக்கூடாது. இவர்களை என்பதாக நல்ல பயிர்களை எல்லாம் நாசகாரம் பண்ண வாரம் அழிக்க வர. எப்படி விளையணும் ஐயா? ஆளே வந்து வடிவ கொண்டு வாழ கரும்பெல்லாம் சமட்டுது அல்லவா? அதனால நல்ல நல்ல பயிர்களை எல்லாம் நாசகாசம் அழிச்சான் சுடலை. என காத்திருக்கும்படி எனக்கு தெரிய வேண்டாம். தெரியும் என்ன செய்யலாம்? அவனே அருமை ஆண்டவன் மாயின் சுடலை காலப்பட்டி மலையை சுத்தி கொஞ்சம் கையில் எடுத்து மன விலையை சுத்தி பார்க்க பயிர்களை பார்க்கும் போது அவளை பார்க்கிற நேரம் என்ன ஆச்சப்பா? வீடு
அறிந்து போச்சு மந்திரவாதி காளி பழையவன் ரொம்ப பெரியவன். மாந்திரத்தில் பெரியவன். அண்ணா அவனை அழைத்து வந்தான். ஆமா, ஈயானாலும் பிடிப்பான், ஏயானாலும் பிடிப்பான், வெறும் ஏயானாலும் பிடிச்சு விடுவான். அண்ணா உனக்கு பாரு. ஆனால் ஒன்று, சாமானியப்பட்ட பணத்துக்கெல்லாம் தொழிலுக்கு வரணும். ஜடாம வரமாட்டான் தொழிலுக்கு. 1000 பொண்ணு சம்பளம் கேட்பான். சரி, 500 பொண்ணு சன்மானம் கொடுக்கணும். சன்மானம் 1500 பொண்ணையும் கட்டி திரட்டி எடுத்தார்கள். உருட்டி எடுத்தா அருளை செஞ்ச ஒரே காலம் அந்த மந்திரமாரி அரமனையில வந்து கதவை தட்டணும். ஏ அண்ணா, அண்ணா, ஏ அண்ணா, அப்படி அவைய குரலோசை போடுகிறார்கள். எப்படி போடுகிறார்? அண்ணா அண்ணா மந்திரவாரி, அண்ணா அண்ணா மந்திரவாரி, அவைய சத்தம் போடுவாரா, அவைய சத்தமடை காயில் கேட்டா, அருமை மந்திரவாரி பெரும் பெறை தாரை வந்து திறப்பானா மந்திரவாரி. உங்களுக்கு எந்த ஊருடா? எங்க தேசப்பா? எங்கிருந்து வந்திய? கூட்டமா வந்துருக்கிய? அண்ணா எங்களுக்கு 7 ஊர், 7 வீட்டு வேலை இருக்கு. அப்படியா? மரம் பெரிய இருக்கு. காக்காட்சி வரையிலே நாங்கள் மரத்தை செய்திருந்தோம். மாதிரி செய்த அழகா எங்களுக்கு ஆதார காலத்துல என்னாச்சு? மலையீச்சு விழுந்து பயிர் போற அணைஞ்சிட்டு, நம்ம குரங்கு போச்சு வந்து பயிர் போற அணைஞ்சிட்டு, அதனாலே அதற்கு ஈவலகணும். என்னவா உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். அழைச்சி போ வந்தோம் என்று சொன்ன உடனே 1500 பொன்னையும் கையில கொடுத்துட்டான். அப்படியா? கேட்காம ஒன்றரித்த ஓரையிலே மகடாப்படுத்தி கொடுக்கிறோம். கொடுக்குறான். ஈவலக சாமான்கள் வேணுண்டா, அட்டகும்பை 8 வேணும். சரி, ஆருக்கு தேங்காய் 10 வேணும். 10 தேங்காய். பூரண கும்ப வேணும். பொது செலவு 1 வேணும். கண்டிப்பா. கண்ணி அடியார் வெள்ளையுற்ற நூல் காப்பு கட்ட வேணும். கண்ணி வாலி முட்டை வேணும். கழுகு நிற சாவல் வேணும். 6 பெரிய 6 கிடா, இழுத்தெறிய 7 கோழி. 7 கோழி. சந்தியிலே படி கொடுக்க தடியங்காய் வேணும். 4 தடியங்காய். வெள்ளைக்கா குமுட்டிக்கா, வில்லக்கா குமுட்டிக்கா. அதனால அத்திச்சுப்பி, ஆலையஞ்சுப்பி, புரியஞ்சுப்பி, புருவையஞ்சுப்பி 21 சுப்பி வேண்டும். நாங்கண்ணெய், கோங்கண்ணெய், நரநெய், வெள்ளாவி சாம்பல், வீட்டெடுப்பு சாம்பல், சொல்லக்கரை சாம்பல், சுடுகாட்டு சாம்பல், சுடுகாட்டு சாம்பல். மந்திரத்தை அருமை எழுதி கொடுத்தார். பகடாப்பு எழுதி கொடுக்க வழியன் கையில கொடுத்துட்டான். பகடாப்பு கண்ட பிரகாரம் சாமான்கள் எல்லாம் தயார் பண்ணி சேகரித்து மக்கள் 8வது நாள் புலையரை எதிர்பார்த்திருக்க வலியர்கள் அந்த மந்திரவாதி எதிர்பார்த்திருக்கிறான். பொழுது மக்கள் 8வது நாளையிலே சம்பாரி சாரம் வங்கி எண்ணரான நீராடி குளித்து நீராடி சாப்பிட்டு இழப்பாரி அம்மையால் தன் மனையாளான பெருமுறைச்சி கிட்ட வைத்தார். அழைச்சி பெண்ணால் அழைத்தான். அம்மா காக்காட்சி மலை கண்ணடியான் சோலையில் நான் ஈவிலக போகிறேன். அம்மா ஈவிலக போகிறேன். சிறையை நீ வைச்சு கையினால் மை எடுத்து வா, சிம்ல எடுத்துட்டா, சிம்ல எடுத்து வா எடுத்துட்டா என்று சொன்ன உடனேதான் பெருமலர்ச்சி காணிலே கேட்டாள். ஏமன்னா ஈவிலகவா போகிறீர்கள்? ஆமாடி. வேண்டாம், போக வேண்டாம். நான் நேற்று இரவிலே நித்திரை போகும்போது ஒரு ஆகமான கனவு கண்டு. என்ன கனவு கண்டாய்?
கண்டகனா பொருளாத கனவு அது கணவனுக்கு ஆகாது. ஏமன்னா மங்கை அந்த விரவலட்சியான மன்னரிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொன்னால் தெரியுமா? என்னவோ? கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன், காதல் கொண்டேன் எளிவதற்கோ, கனவு கண்டேன் நான், கனவு எங்க உள்ள ஒரு தெய்வம் வந்து சேவிக்கும் விளையும் உங்களை சிறு சுழவு பிடுங்கி செவிட்டோடு அடிக்க கனவு கண்டித்தால் மட்டும் போதாத அடித்த தெய்வத்திற்கு கையினால காக்காட்சி வலை கண்ணடியான் சோலையிலே பேச்சு சுடலை உண்டல் என்று பீடம் போட்டு 8 நாள் விட்டு கொடை கொடுக்க கண்டு 8வது நாள் அறையில மாயம் ஆழம் அடித்த தெய்வத்திற்கு ஒரு ஒட்டரிசி வங்கி ஒரே விளப்பா போட்டு 7 அடுக்கு பறவை எண்ணி கட்ட கண்டு அந்த 7 பரனிலே துள்ளுமதி ஒரு பிறந்து விளங்குட்டி ஒரு பிறந்து இருங்குடா செங்குடா சூடு கொண்டே பறி கொடுத்து 7வது பரனிலே வந்தவா நான் என்னென்று சொல்லுவேன் நான் உந்தி தவறிருந்து 300 நாள் சுமந்து தொந்தி வயர் தெரிந்து தோகை நான் வருத்தமுற்று என்னிடையிலே வைத்து எங்கெங்கும் கொண்டு சென்ற மகள் கள்ளநாள் கருவடிந்து 7 சூடோடு நாடு இருக்குகிற மகளான மாவி சக்கியானவளை பரணு மேலை அடித்த செய்வதற்கு 7வது பரனில் அறுத்து பெரி கொடுக்கவும் கனவு கண்டே மன்னவா என்றாள். அதனால் வந்தாலும் போகாதீங்க, போவாண்டா, நாளைக்கு போவோம். ஏப்பானா கெடுவான் கேடு நினைப்பான் கட்டு விடுவான் இல்லையா? அதன் போல் அடியே இந்த மலையாளத்துல 80 கேட்டவர்கள் கோடான கோடி பேர்கள். கோடி பேர் எத்தனை பேர் என் பேச்ச கேட்டவா? 80 கேட்கக்கூடியவனான இருவராக மனைவி சொல்லை தட்டினான், மச்சிலை ஏறி வச்சான், மை எடுத்தான், சிவன் எடுத்தான் வருகிறான். அப்படி வருகிற வேலை இவனுக்கான சகனம் தோணுகிறது, தோணுகிறது. வீடு விட்டு குடியும் போது பிறந்து வாழ்வையா ஒரு வாராட்டு தீயெடுத்து
எடுத்து அவன் முன்னால வாழாட்டி எடுத்துட்டு வரானே. அப்பமான நினைக்க வேண்டாமா? நினைக்கலையே. வெட்ட மரத்துல பள்ளி பலன் சொல்லுகிறது. சார குருக்கராட்சி, சரி. சர்ப்பம் படம் வெடிக்கலாச்சு. மனதிட்டு ஆடு. அதனால் ஒத்தாந்தை அலறுகிறது இல்லையா? கண்ட சகனமெல்லாம் காலால் வெளியிண்டு அந்த காக்காட்சி முறை கண்ணடியா சோலைக்குள்ள வந்து அழகா யார பார்க்கலாம்? ஓய் மணியனே, நான் எழுதி கொடுத்த சாமான்களா ரெடியா இருக்கா? அண்ணன் அது ரெடியா இருக்கு. சாமான்கள் எல்லாம் சரி பார்த்தானே. கண்ணியலியா வெள்ளை நோட்ட நோலை காப்பு கட்டுகிறான். கையில காப்பு கட்டி கண்டுமொழியா வண்டி குட்டிய காலுக்குள் அடக்கம் பண்ணினான். நாடகத்தில் அடக்கம் அறு தெரிந்தா ஆறுகடா, எழுத்தறிந்தா 7 கோடி. அழகா தடியங்கா வெள்ளைக்கா கோட்டிக்கா வெட்டி எரிஞ்சு நம்ம திசையில 4 திசையும் கட்டினான். நடுமண்டாளத்திலே அவர் அந்த செண்டாள மாதகன் கட்டினானே. என்ன ஆனால் அவனை கட்டு மறந்தான். ஒரு திசை விலகுகிறான், ஒரு திசை அழிகிறது. சுடல வடக்கு விலகினால் கிழக்கனும் அழிக்கான். இறப்பனும் மேற்கே விலகினால் தெற்கழிக்கிறான் வடக்களி. ஒரு திசை விளையுது, ஒரு திசை அழியுது. என்ன அநியாயம்! நம்ம மந்திரத்தில் இப்படி நடந்தது கிடையாது. ஒரு நாள் நடக்கலையே. சிறு செலவு கையிலெடுத்து 4 வகை சாம்பலையும் சிறு செலவரையே பரத்தினான். 4 வகை சாம்பலையும் பரத்தி வெத்தலை காம்பரித்து உச்சரித்தார். அச்சரத்தை உச்சரிக்க. அப்படி அச்சரத்தை உச்சரிச்சாமல்ல, இந்த மந்திரத்தை உச்சரிக்கிற வேளையிலே கண்டானப்பனாகி ஆண்டவன் மாயாண்டி சுடலாக இந்த மந்திரத்தை ஒத்துமானால் அவளை கண்டிப்பா பிடிச்சு நம்ம கண்மறை பிடிச்சு கட்டிடுவான். சிம்பிளுக்குள்ள என்பதாக எண்ணிய ஆங்கார கோபம் உண்டு, சிறுவம் உண்டு. அவைய சத்தம் போடுகிறான். அடே புலையா, என்ன பிடிக்கமா வந்திருக்கிறேன்? என்ன பிடிக்க வாங்க என்று சேவிக்கும் விலையன் சிறு சோழரை பிடிக்கிறான். விலையன் செகுட்டோடு அடிக்கிறான். அலர்ந்து என்னை பிடிக்க வேணும் என்று உனக்கு ஆசை இருக்குமா? ஆசை என்ன இருக்கும்? என்னை பிடிக்கணும்னா ஆசை இருக்கும்னா நான் சொல்வதை செய். சொல்லப்பா. என் காக்காட்சி கண்ணடியான் சோலையில ஈசான கண்ணி மூலையிலே ஈந்தலடி ஓரத்திலே பேச்சு என்று ஒரு வீடும் ஒரு வீடம் போடணும். அழகு ஆயாண்டி சுடலை என்று 8வது பீடம் போட வேண்டும். போட வேண்டும். கையினால எதிர்த்தால் தம்பியான உண்டனுக்கு ஒரு பீடத்தை போடு. நாள் பார்க்கணும், தினம் குறிக்கணும். சரி. 8 நாளா எனக்கு கொடை. ஒரு வாரம் கூட கொடை சொக்காமுக்கான நடத்தக்கூடாது. சும்மா நடத்திடக்கூடாது. ரொம்ப கோடுசா இருக்கணும். இருக்கணும். ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, மயிலம் என்ன, ஆழம் என்ன, வேடிக்கை என்ன எல்லாம் ஊரார்களை எல்லாம் அழைத்து 8 நாளா கொடை.